புதனுடைய ராசி. புதன் வந்து புத்தி காரகன். புத்தி காரகனான புதன் உச்சம் பெறக்கூடிய வீடே இந்த கன்னி ராசி தான். சூரியன், செவ்வாய் இவங்களோட சந்திரன், மனோகாரகன் சந்திரன் சேரும்போது அவங்க மனசில் அவங்க வந்து அரசன் தான். கலைமகள்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படியெல்லாம் சந்தோஷமாக கௌரவமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை உறுதியாக அவங்களால வாழ முடியும். உலகெங்கிலும் வாழும் அன்பார்ந்த ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் வரும்போது அதை நம்ம சமாளிக்கப்படக்கூடிய, நம்ம கஷ்டப்படுறது கஷ்டம் வரதான் செய்யும், கடந்து வாங்க நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த இடத்துலேருந்து கடந்து வரக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள் மிகப்பெரிய துயரங்களாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்களை, துயரங்களை எளிமையாக கடந்து வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு வழிபாடு அவசியம், பக்தி அவசியம். பக்தியும் வழிபாடும் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய துன்பங்களும் துயரங்களும் நமக்கு வந்து பஞ்சு போல் காண போயிடும். அப்படின்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியான தெய்வ வழிபாடை பரிந்துரையை கொடுக்க போகிறேன். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடை சொல்ல போகிறோம். இது கம்ப்ளீட்டாக 12 ராசிக்குமான பெண் தெய்வ வழிபாடு. இந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும்ன்றதை நம்ம சொல்ல போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இது பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்தில் 6ஆம் வீடாக வரக்கூடிய வீடு கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்காக உழைக்கிறதுக்காகவே பிறந்தவங்க. 6ஆம் இடம் அப்படின்றது வந்து மறைவு ஸ்தானம் மட்டும் கிடையாது, சேவை ஸ்தானம் அதுதான். ஸோ அந்த வகையில் வந்து கன்னி ராசியில் பிறந்தவங்களோட குண இயல்பு வந்து பார்த்திங்கன்னா, தன்னை சார்ந்தவங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு என்னென்ன நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களோட பிறவி கடன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும். அடுத்தவங்களுக்காக எதாவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது அவங்களோட இயல்பாக இருக்கும். நிறைய பேர் இவங்களை புரிஞ்சு நல்லாவே யூஸ் பண்ணிக்கவும் செய்வாங்க. அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. கன்னிராசிக்காரர்கள் வந்து நமக்கு சார்ந்தவங்களுக்கு, அன்புக்குரியவங்களுக்கு நம்மளால் ஒரு நல்லது நடக்குதா, சந்தோஷமாக செய்வோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வந்து அவங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக அவங்க ஏமாளி கிடையாது. இந்த வீடு வந்து புதனுடைய வீடு. கன்னி ராசி அப்படின்றது புதனுடைய ராசி. புதன் வந்து புத்தி காரகன். புத்தி காரகனான புதன் உச்சம் பெறக்கூடிய வீடே இந்த கன்னி ராசி தான். அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம ஏமாளியெல்லாம் நினைச்சோம் அப்படின்னா நாம தான் ஏமாளி. அவங்க வந்து பொதுவாக கன்னி ராசி அப்படின்னாலே வந்து ஒரு ப்ளே பாய்ஸ் அப்படின்ற ஒரு கெட்ட பேர் இருக்குது இல்லையா? உண்மையிலேயே அப்படி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப நியாயமாக, நேர்மையாக, எதையும் நேருக்கு நேராக மூஞ்சிக்கு நேராக பேசக்கூடியவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கன்னிராசிக்காரர்கள் வந்து அன்புக்குரியவங்க தான், எல்லாத்தையும் அன்பு பாராட்டக்கூடியவங்க தான். அதே நேரத்தில் எதிர்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி உங்களை எதிர்க்கிறதுக்கான ஒரு ஆட்கள் நீங்கள் பார்க்க முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சித்திரை நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்குது, அது சூரியனுடைய நட்சத்திரம். அடுத்தது அஸ்த நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாச்சு. அரச கிரகங்கள் சூரியன், செவ்வாய் இவங்களோட சந்திரன், மனோகாரகன் சந்திரன் சேரும்போது அவங்க மனசில் அவங்க வந்து அரசன் தான். ஒரு உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் கன்னிராசிக்காரர்கள் விரும்புவாங்க. எப்பயும் ஒருபோதும் ஒரு நாளும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்றது அவங்களுக்கு வரவே வராது. அந்த என்ன சுட்டு போட்டாலும் வராது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கௌரவமான வாழ்க்கையை, ஒரு தலைவனை போல் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ போகிறவங்கள வந்து நம்ம வந்து விளையாட்டு பிள்ளை மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? விளையாட்டு தோற்றத்தில் தான் அவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாங்க, தவிர்த்து அவங்க அறிவுலையும் சரி, அவங்க செயல்லையும் சரி மிக சிறந்த உயரத்தில் தான் இருப்பாங்க. பார்வைக்கு வேணால் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் இப்போ ஒரு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 20 வயசு மாதிரி இருப்பாங்க. ஒரு 40 வயசு ஆகுதா, 30 வயசு மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி அது வந்து அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், மைனஸாகவும் சில கன்னிராசிகள் ஃபீல் பண்ணுவாங்க. யாரை பார்த்தாலும் என்னை படக்குன்னு தம்பின்றாங்க, அண்ணன்றாங்க, அக்கான்றாங்க, அக்கான்னு சொல்ல மாட்டேன், தங்கச்சின்றாங்க, ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி பாப்பான்றாங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வருத்தங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய ஆள், நம்மளை போய் ஒருத்தர் வந்து பாப்பான்ட்டாங்களே, குழந்தைன்ட்டாங்களே, தம்பின்ட்டாங்களேன்னு சொல்லி வருத்தம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன இது இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. என்னை கேட்டால் அது ப்ளஸ்ஸு தான் கன்னிராசிக்காரர்களுக்கு. இதுக்கு அந்த தன்மையை கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் புதன் மட்டும் கிடையாது. உங்கள் ராசிக்கு பாக்கியத்தை செய்யக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தான வரக்கூடிய சுக்கிரனும் தான். சுக்கிரன் தான் உங்களுடைய முகஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது வந்து சுக்கிரன் தான். ஸோ அப்போ சுக்கிரன் வந்து சுகபோகங்களை, அதாவது சுபிச்சங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவர் இல்லையா? ஸோ அதனால் வந்து பொதுவாகவே வந்து கன்னிராசிக்காரர்கள் வந்து ஒரு பொலிவான நபர்களாகவே இருந்துகிட்ருப்பாங்க, இளமை குறையாமையே இருந்துகிட்ருப்பாங்க. இதெல்லாம் உங்களோட பலம். கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற போராட்டங்கள். உங்களுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறது, போராடுறது நியாயமானது. உங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்காக போராடுறதும் நியாயமானது தான்.
ஆனால் எல்லா விஷயத்தையும் நான் போராடிட்டே இருப்பேன் அப்படின்ற குணத்தை வந்து விட்டுறது தான் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னொரு சில விஷயங்கள்லையும் உறவுகள் மூலிமா சில சிக்கல்கள் இருக்கும். அது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக திருமண வாழ்க்கையில் வரும். ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு தன்னோட தாயோடையும் இந்த முரண்பாடுகள்லாம் வரும். தாயுடையும், தாரத்தோடையும், வாழ்க்கை துணையோடையும் இந்த மாதிரியான மன முரண்பாடுகள் வரும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, கன்னிராசிக்காரர்கள் புத்திக்கு அதிபதியான புதனோட வீட்டில பிறந்த இந்த கன்னிராசிக்காரர்கள், கலைமகள்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவிய மனப்பூர்வமா வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் நடந்துக்கணும், என்னென்ன விஷயங்கள தவிர்க்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவா உங்க கூடயே இருந்து வழிகாட்ட தயாராகிருவாங்க. சரஸ்வதி தேவி உங்க கூட இருந்துட்டாங்க, நீங்க உங்க சொல்லுலயும், செயல்லயும் இருந்துட்டாங்க அப்படின்னா, நீங்க செய்ற எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது கன்னி ராசிக்காரர்களுக்கு சரஸ்வதி தேவியோட பரிபூர்ண அருள் ஏற்கனவே இருக்கிறனால தான் கன்னி ராசிக்குரிய அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா, கன்னி ராசியிலேயே உச்சம் பெறாரு. இதெல்லாம் சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தினால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். அதனால் தொடர்ந்து சரஸ்வதி தேவியை வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில் பல ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்று மன மகிழ்ச்சியோடு நீங்கள் எப்படியெல்லாம் சந்தோஷமாக கௌரவமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை உறுதியாக அவங்களால வாழ முடியும். நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசியில் இருக்கவங்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பரிந்துரைத்து சொல்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் விலகி நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றத அடிப்படையில் தான் இந்த தெய்வ வழிபாடை உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெண் தெய்வம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய் போல். நம்ம தந்தைகிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு தான் நமக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும். அவர் 1000 கேள்வி கேட்பார், ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் தாய் தான் ஒரு பிள்ளை ஒன்று கேட்டுருச்சுன்னா இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அன்னையை பிடிக்கும்போது வாழ்க்கையில் நம்ம வந்து இனிமையாக சந்தோஷமாக பயணிக்க முடியுன்றது அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் வந்து இது தவறாமல் இது வந்து ஏதோ காரணம் இல்லாமல் சொல்லியிருக்கோன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இயல்பாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சு தான் அதுக்கேற்ப தான் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் செய்திருக்கிறதுனால அந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சங்கடங்களையும் நீங்கள் எளிதாக கடந்துட முடியும். இனிமேல் இந்த தெய்வத்தை வழிபட்டால் இனிமேல் உங்கள் பிரச்சனை வரப்போகிறது இல்லை நான் சொல்ல வரல. வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் வரதான் செய்யுன்றது அது எழுதப்படாத விதி, எழுதப்பட்ட விதின்னு கூட வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதுக்கான தைரியமும் தெம்பும் அந்த பிரச்சனையை நம்ம வந்து தெளிவான பார்வையில் அணுகி அந்த பிரச்சனைக்கான ஆணி வேற கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல்களை வர்றதுக்கான வழியை காட்டக்கூடியது தான் இந்த தெய்வ வழிபாடுகள். ஸோ வழிபாடு பக்தி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம சரியான இடத்துல வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு சீக்கிரமாக நல்ல பலனை கொடுக்குன்ற வகையில் நம்ம தெய்வ வழிபாடுகளை உங்களுக்கு பரிந்துரைச்சிருக்கிறேன். ஸோ அந்த தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய சிக்கல்கள்லேருந்து மீண்டு ஜெயிச்சு எப்பயுமே ஒரு மனம் குழப்பமற்ற ஒரு நிதானமான நிலையில் இருக்கும்போது நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கு இந்த தெய்வ வழிபாடுகள் துணையாக இருக்கும். மன நிதானம் அப்படின்றது மனப்பக்குவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி உலகத்தில் இருக்க பெரிய பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நோயினே சொல்லலாம், மனநோய். அது மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவில்லாதது தான். நமக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா பக்தி வரணும். பக்தியை நம்ம யார்கிட்ட காட்டணும் அப்படின்னா அதுக்கான வழிபாடு முறைகளை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கான தெய்வத்தை தொடர்ந்து பிடிச்சி வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை உங்களுக்கான வெற்றிக்கான ஏணிப்படியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைய முடியும் அப்படின்றத ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் என்னோடய கண்டுபிடிப்புலேருந்து சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். சித்தர்கள் சொன்ன மூல நூல்கள் அடிப்படையிலையும் இது எல்லாமே என்னுடைய ஜோதிட பலன்கள் எல்லாமே சித்தர்கள் கொடுத்த மூல நூல்கள்லேருந்து எடுத்து சொல்லக்கூடிய குறிப்புகள் தான். ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுடைய சங்கடங்களெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் இந்த காணொலியை பார்த்த ஒவ்வொருத்தரும் நான் சொன்ன வழிபாடுகளை செய்ய போகிற ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மட்டுமே இருப்பீங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன்.